மருத்துவமனையில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த இளம்பெண். அதிகாலை நேரத்தில் பெண்கள் வார்டுக்குள் நுழைந்த கணவர் தூங்கிக் கொண்டிருந்த இளம்பெண்ணை கத்தியால் குத்தி கொன்ற கொடூரம். ஆசையாக காதலித்து திருமணம் செய்து கொண்ட மனைவியை கணவனை குத்தி கொன்றது ஏன்? மனைவியை கொன்றுவிட்டு சென்னைக்கு தப்பிச் சென்றவர் போலீசில் சிக்கியது எப்படி? அதிகாலையில 6 மணி இருக்கும். 24 மணி நேரமும் இயங்குற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுங்கிறதுனால நைட் ஷிஃப்ட்ல இருந்த டாக்டர் நர்ஸுங்கெல்லாம் டியூட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. மார்னிங் ஷிஃப்ட்டுக்கு வந்தவங்க தங்களோட வேலையை அப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ புதுசா கட்டின பில்டிங்ல இருந்து ஒரு சில பெண்கள் கத்தி கூச்சல் போடுற சவுண்டு கேட்டு இருக்கு. உடனே டியூட்டியிலிருந்து டாக்டர்களும் நர்ஸுகளும் அலறல் சத்தம் கேட்ட பிளாக்குக்கு போய் பார்த்தா அங்க ஒரு இளம் பெண் கத்தி குத்து பட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு விசாரிச்சப்ப ஏற்கனவே ரத்த காயம் பட்டு ட்ரீட்மெண்ட்ல இருந்த பொண்ண அவங்களோட கணவனே கத்தியால குத்திட்டு தப்பிச்சு போயிட்டான் சார்னு அங்கிருந்த உள்நோயாளிகள் சொல்லி இருக்காங்க. கத்தி குத்து பட்டு துடிச்சிட்டு இருந்த ஸ்ருதியை காப்பாத்த டாக்டர்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ஸ்ருதி உயிரிழந்துட்டாங்க. தகவல் தெரிஞ்சு அங்க வந்த போலீஸ் இளம் பெண்ணை கத்தியால குத்திட்டு தப்பிச்சு போன கணவனை பிடிக்க தேடுதல் வேட்டையில இறங்கினாங்க. கொளித்தலை GHல வச்சு மனைவிய குத்தி கொன்னுட்டு கணவன் விஸ்ரோத் சென்னைக்கு தப்பிச்சு போயிட்டதா போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. அதனால போலீஸ் சென்னையில பதுங்கியிருந்த விஸ்ருத்தை பிடிக்க களத்துல இறங்கினாங்க. ஆனா அதுக்குள்ள அவரே குளித்தலை போலீஸ் ஸ்டேஷன்ல சரணடைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட நடத்தின விசாரணையில தான் மனைவிய குத்தி கொண்டதுக்கான காரணம் தெரிய வந்துச்சு. கரூர் குளித்தலை பக்கத்தில் உள்ள பட்டவர்த்தி கிராமத்தைச் சேர்ந்த 30 வயதான விஸ்ரோத் கார் டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவரோட அப்பா ராமசாமி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட பிளாக் கேட் படையில DSPயா இருந்து ரிட்டையர்டு ஆனவர். இவங்க குடும்பத்தோட சென்னையில வசிச்சுக்கிட்டு வந்தப்ப விஸ்ரோத்தும் பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துட்டு இருந்த ஸ்ருதியும் ஒருத்தருக்கொருத்தர் காதலிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 வீட்டு பெற்றோர் சம்மதத்துடன் விஸ்ரோத் ஸ்ருதி ஜோடிக்கு கல்யாணம் நடந்திருக்கு. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஸ்ரோத்தும் ஸ்ருதியும் சென்னையில வசிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள் சந்தோஷமாயிருந்த திருமண வாழ்க்கைக்குள்ள திடீர்னு புயல் வீச ஆரம்பிச்சிருக்கு. ஸ்ருதி தன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒரு இளைஞர்கிட்ட நெருங்கி பழகுனதாவும் அந்த இளைஞர்கிட்ட அடிக்கடி செல்போன்ல பேசிட்டு இருந்ததாவும் சொல்லப்படுது. இத பார்த்து கடுப்பான விஸ்ரோத் மனைவிய கண்டிச்சிருக்காரு. இது சம்பந்தமா கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி பிரச்சனை வந்திருக்கு. சென்னையில இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான பிரச்சனை வருதுன்னு நினைச்ச விஸ்ரோத் மனைவிய கூட்டிக்கிட்டு சொந்த ஊரான குளித்தலை பட்டவர்த்தி கிராமத்துக்கே குடி வந்திருக்காரு. இது நடந்தது 3 வருஷத்துக்கு முன்னாடி. சொந்த ஊர் வந்ததுக்கு அப்புறம் விஸ்ரோத் வழக்கம் போல கார் டிரைவரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஸ்ருதியும் பக்கத்துல உள்ள ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஆசிரியையா வேலை பார்த்துட்டு வந்தாங்க. இந்த தம்பதிக்கு ஒரு மகன் ஒரு மகள்னு 2 குழந்தைங்க இருக்காங்க. சொந்த ஊர் வந்த கொஞ்ச நாள் விஸ்ரோத் ஸ்ருதியோட வாழ்க்கை சுமூகமா தான் போயிட்டு இருந்துச்சு. ஸ்ருதி வேற ஏதோ நபர் கூட எப்போ பார்த்தாலும் செல்போன்ல பேசிக்கிட்டே இருந்ததாவும் இதனால கணவன் மனைவிக்குள்ள மறுபடியும் பிரச்சனை வந்ததாவும் சொல்லப்படுது. ஜூலை 19ஆம் தேதி நைட் ஸ்ருதி எப்ப பார்த்தாலும் செல்போனும் கையுமாவே இருந்ததுனால விஸ்ரோத் அவங்கள கண்டிச்சிருக்காரு. அப்போ 2 பேருக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. வாக்குவாதம் அதிகமானதுல விஸ்ரோத் மனைவிய சரமாரியா அடிச்சு காயப்படுத்தி இருக்காரு. மனைவி வலியாலையும் காயத்தாலையும் துடிச்சிட்டு இருந்ததை பார்த்து விஸ்ருத்தே தன்னோட மனைவிய குளித்தலை அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்காரு.
காயம் அதிகமா இருந்ததால ஸ்ருதி உள்நோயாளியா அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. பெண்கள் வார்டுங்கிறதால ஆண்கள் அங்க தங்க அனுமதி இல்ல. அதனால விஸ்ருத் மருத்துவமனையில பெண்கள் வார்டுக்கு வெளியில நைட் ஃபுல்லா படுத்திருந்திருக்காரு. ஆசையா காதலிச்சு கல்யாணம் பண்ண ஸ்ருதி தனக்கு துரோகம் பண்ணிட்டு தான் நினைச்சு நைட் ஃபுல்லா தூங்காம முழிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு விஸ்ருத். ரத்தம் வர வரைக்கும் அடிச்சு காயப்படுத்தினதுக்கு அப்புறமும் ஆத்திரம் அடங்காத விஸ்ருத் 20ஆம் தேதி அதிகாலையில பெண்கள் வார்டுல செவிலியர்கள் யாரும் இல்லாத நேரம் பார்த்து உள்ள போயிருக்காரு. ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருந்த நிலையில ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்த ஸ்ருதிய விஸ்ருத் கத்தியால சரமாரியா குத்திட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடியிருக்காரு. இதுல பலத்த காயமடைஞ்ச ஸ்ருதி கொஞ்ச நேரத்திலேயே துடிச்சு உயிரிழந்துட்டாங்க. மனைவியை ஏன் கொன்னேன்னு விஸ்ருத் வாக்குமூலம் கொடுத்ததுக்கு அப்புறம் போலீஸ் அவரை நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி சிறையில அடைச்சிட்டாங்க.